நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்தியா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனா பெரிய அளவுக்கு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் செய்யக்கூடிய அந்த விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அது ஒரு சிலர்கிட்ட கேட்டால் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நியோமா அப்படின்ற அட்வான்ஸ்டு லேண்டிங் கிரவுண்டு இருக்கு சீன எல்லையை ஒட்டி. அட்வான்ஸ்டு லேண்டிங் கிரவுண்ட்னா அங்கே ஃபைட்டர் ஜெட்ஸ் பெரிய அளவுக்கு பயன்படுத்த முடியாது. ஆனால் ஹெலிகாப்டர்ஸ் லேண்ட் பண்ண முடியும். டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் அக்கேஷ்னலாக அங்கே லேண்ட் பண்ணி ட்ரூப்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு அந்த லேண்டிங் கிரவுண்டை பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த லேண்டிங் கிரவுண்டை ஃபைட்டர் ஜெட்ஸ் பெரிய அளவுக்கு ஸ்டேஷன் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ் டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் செய்யப்பட்டு முழுமையாக அங்கே நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை டெப்ளாய் பண்ணுற மாதிரி அதை ஒரு முக்கியமான ஏர்பேஸாக மாற்றுவதற்கு நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதற்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நியோமா பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு லேண்டிங் கிரவுண்டு. இதளவுக்கு லேயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏர்பேஸோ இல்லை தாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸோ கிடையாது. அதெல்லாம் உள்ள டீப்பாக இருக்கு. ஆனால் நியோமா பேங்காங்ஸோ பக்கத்தில் இருக்கு. 2020 ட்ரூப்ஸ் எல்லைகளுக்கு அனுப்பிச்சி வைக்கிறது இருக்குது. நம்மளுடைய சோல்ஜர்ஸ்லாம் எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, சினுக் ஹெலிகாப்டர்ஸின் மூலமாக, அப்புறம் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸின் மூலமாக இந்த நியோமா லேண்டிங் கிரவுண்டுக்கு தான் நம்ம அனுப்பிச்சி வச்சு அங்கேருந்து அவங்க மொபிலைஸ் ஆகி போனாங்க. ஸோ அப்படி ரொம்ப எல்லையை ஒட்டி க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு லேண்டிங் கிரவுண்ட் இது. இப்போ நம்மளுடைய அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரன்வேவை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கான்க்ரீட்டை இன்னமும் ரொம்ப சாலிடாக போடணும், நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை இந்த இடத்துலேருந்து நம்ம இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ளே இந்த கான்க்ரீட் ரன்வேவை எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 அடி நீளத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. 10,000 அடி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 கிலோமீட்டர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்னப்பா ரன்வேவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு 2-3 வருஷம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நியோமா ஏர்பேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது லேண்டிங் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 14,000 அடி உயரத்தில் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5,000 மீட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் டெம்பரேச்சர் ரொம்பவே கடுமையாக இருக்கும். பீக் வின்டர் டைமில் டெம்பரேச்சர் -40 டிகிரி செல்சியஸுக்கு போகுமாமா. -40 டிகிரி செல்சியஸா? அண்டார்டிகாவில் தான் எனக்கு தெரிஞ்சு டெம்பரேச்சர் இந்த மாதிரி சிவியராக இருக்கும். அண்டார்டிகாவில், சைபீரியாவில். ஆனால் பாருங்கள், இந்தியாவில் ஒரு இடத்துல டெம்பரேச்சர் அந்தளவுக்கு சிவியராக இருக்குது. அதனால் வருஷம் ஃபுல்லாக வேலை நடக்காது. ஒரு வருஷத்துக்கு சில மாதங்கள் மட்டும்தான் இந்த ஒர்க்ஸ் நடக்கும். ரொம்ப கம்மியான டயத்தில் தான் வேலை நடக்கும். ஸோ அதனால 2-3 வருஷம் ஆகும் இந்த வேலையை முடிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த வேலை மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய முக்கியமான ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே இந்த ஃபார்வர்ட் ஏர்பேஸில் டெப்ளாய் செய்யப்படும். அப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா, நியோமா மாதிரியான ஒரு ஃபார்வர்ட் ஏர்பேஸ் இந்தியாவில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்ன செய்தி ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ். கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூஜை போட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை டெப்ளாய் பண்ணுவதற்காக நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இப்போவே தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, 14,000 அடி உயரத்திலிருந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டை டேக் ஆஃப் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமாமா. ஸோ அதனால அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் இன்ஜின்ஸை இப்போவே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ட்வீக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ட்வீக்கிங் அப்படின்றது அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது. ஸோ எந்தெந்த ஃபைட்டர் ஜெட்டை டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ஸ்கெட்ச் போட்டு இந்த வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாள் வரைக்கும் உலகத்தில் எந்த ஏர்ஃபோர்ஸுமே இவ்வளோ உயரமான ஒரு இடத்துல ஃபைட்டர் ஜெட்ஸை டெப்ளாய் பண்ணி டேக் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இம்பாசிபிள் எல்லாத்தையுமே பாசிபிள் ஆக்கி இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸை டெப்ளாய் பண்ணுவதன் மூலமாக சீனாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னா, ஃபார்வர்டு ஏரியாஸில் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கிறப்போ பெரிய அளவுக்கு சர்வேலன்ஸ் பண்ண முடியும். சைனாவினுடைய டீப் இன்டீரியர் ஏரியாஸை கூட நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் பெரிய அளவுக்கு சர்வேலன்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் செய்யும். இது யாரும் பெருசாக அவங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. போர் சூழலில் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் ஃபுல் ஹைட்டுக்கு டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்ற அந்த அவசியம் கிடையாது. ரொம்ப தாழ்வான அந்த ஒரு ஹைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் சைனாவோட டெரிட்டரிக்குள்ளே போயிடும். ஸோ அப்போது சைனாவினுடைய ரேடார்னால நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை பிக் பண்ணவே முடியாது. சீனாவினுடைய நிலைகள் மீது துல்லியமாக க்ளோஸ் ரேஞ்சில் இருந்துகிட்டே நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் சரமாரி தாக்குதல் நிகழ்த்தும். ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க, அவ்வளவு ஃபார்வர்டு ஏரியாவில் முன்னாடி எல்லையை ஒட்டியே ஒரு ஏர்பேஸ் கொண்டு வர்றோம் அப்படின்னா
சீனாவினுடைய ரேடார்ஸ் வந்துட்டு ஈஸியாக நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்டை பிக் பண்ணிடுமே, டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமே வந்துட்டு நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னால தாக்குதலுக்கு உள்ளாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப லோ ஆல்டிடியூடில் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு செயல்படும். ஆனால் இதே லேலேருந்தோ இல்லை தாய்ஸ்லேருந்தோ ஸ்ரீநகர்லேருந்தோ ஒரு ஃபைட்டர் ஜெட் பறக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த லோ ஆல்டிடியூட் போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு கொஞ்சம் ஃபெட்டிக் ஆயிரும். ஏன்னா அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்துட்டு வர்றாங்க. இவங்க பக்கத்தில் இருந்துகிட்டே இந்த விஷயத்தை செய்ய முடியும். ஸோ இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதில். ஸோ சீனாவுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நடுக்கம் இதனாலே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இதில் நம்மளுடைய அந்த லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் இருக்குல்ல, அது சைனாவோட டீப் ஏரியாஸில் அந்த திபெத்துக்குள்ள அவங்க வச்சுருக்கக்கூடிய முக்கியமான பேஸஸை வந்துட்டு ஈஸியாக வந்து தாக்கி அடிக்க முடியும். சீனாவை கவுண்டர் பண்ணுவதற்கு நம்மளுடைய இந்திய இராணுவம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி எல்லாருமே ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி சவாலான விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்களா, இந்தியன் ஆர்மியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய டேங்க்ஸ், ஆர்ட்டிலரி யூனிட்ஸ் எல்லாத்தையுமே ஃபார்வர்ட் ஏரியாவில் டெப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த -டிகிரியில் வந்து இயக்குவது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தனியாக விண்டரைசேஷன் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த விண்டரைசேஷன் கிட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷல் ஆயில், ஸ்பெஷல் லூப்ரிகன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் பேட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு அந்த கிட்ஸில் வந்துட்டு இருக்குமாமா. இதில் இந்த கிட்ஸ் இருந்தால் தான் அந்த வாகனத்தை வந்துட்டு இயக்க முடியும். அந்த கிட்ஸ் வந்து குளிர்னால பாதிப்படைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அதை தனியாக வந்துட்டு பாதுகாப்பாக வந்துட்டு வச்சுருக்கணும். ஸோ எவ்வளோ சவாலான விஷயம் இல்லை. போகிற விட அந்த குளிரில் வந்துட்டு செயல்படுறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சீனா வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய அழிவு வந்துட்டு ஏற்படும். இருந்தாலும் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ல. நாளைக்கு என்ன ஒரு சம்பவம் நிகழ்ந்தாலும் நம்ம வந்து சீனாவுக்கு பதிலுக்கு 2 மடங்கு வந்துட்டு நம்ம திருப்பி கொடுத்தாகணும். அதனால நம்ம வந்து இவ்வளோ ப்ரிப்பேர் ஆகி நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் இந்த நியோமா ஏர்பேஸ் சம்மந்தமான விஷயத்தை பற்றி மட்டும் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல வரல. அதோட இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து 4 ஹெரன் மார்க் 2 ட்ரோன்ஸை இப்போது நார்தர்ன் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்வர்ட் பேஸில் டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹெரன் ட்ரோன்ஸை பற்றி வந்துட்டு நீங்கள் பெரிய அளவுக்கு யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு சில நபர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே ஹெரன் மார்க் 1 ட்ரோன்ஸ் வந்துட்டு நம்ம நிறையா வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 70 ட்ரோன்ஸ் வந்துட்டு நம்ம வச்சுருக்கிறோம். இதில் இந்த மார்க் 2 ட்ரோன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க் 1 விட ரொம்பவே அட்வான்ஸ்டு. மார்க் 1 வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் ட்ரோனோட வந்துட்டு பண்ண முடியாது, லிங்க் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்துட்டு பண்ண முடியும். வெப்பன்ஸ் வந்துட்டு இன்டெக்ட் பண்ண முடியும். அதை விட அட்வான்ஸ்டு ஏவியானிக்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெரன் மார்க் 2 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் வெதர், எல்லா எக்ஸ்ட்ரீம் வெதர்லேயுமே வந்துட்டு இது வந்து சூப்பராக வந்துட்டு செயல்படும். கிட்டத்தட்ட 36 மணி நேரம் தொடர்ச்சியாக சர்வேலன்ஸில் வந்து இந்த ட்ரோன் வந்து ஈடுபடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரோனை 4 ட்ரோன் நம்ம வந்து இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ அதை வந்து ஒரு முக்கியமான இடத்துல இப்போ டெப்ளாய் பண்ணியிருக்கிறோம். இதனால் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனாவினுடைய, பாகிஸ்தானினுடைய நிலைகள் எவ்வளோ டீப்பாக இருந்தாலும் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து உள்ளே தள்ளி இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இந்த ட்ரோன்ஸ் வந்துட்டு புட்டு வச்சிடும். ஏன்னா இதனுடைய சர்வேலன்ஸ் ரேஞ்ச் வந்துட்டு அதிகம், சேட்டிலைட் கம்யூனிகேஷன் லிங்க் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளினுடைய அந்த நிலைகளை லேசர் இலுமினேஷனின் மூலமாக கிளியராக நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு எடுத்து கொடுத்துரும். ஸோ அதனால் லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து துல்லியமாக லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸின் மூலமாக தாக்கி அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனினுடைய ரேஞ்ச் அதிகம், சர்வேலன்ஸ் டைம் வந்துட்டு அதிகம். அதனால ஒரே ஷார்ட்டிலேயே பல செக்டார்ஸை இந்த ட்ரோன்னால் கவர் பண்ண முடியும். ஒரு ட்ரோன்னால் பல செக்டாரை வந்துட்டு கவர் பண்ண முடியும். ஸோ ஒரு மிஷனில் ஏகப்பட்ட விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரோனை நம்ம எப்படிப்பட்ட ஒரு இடத்துல டெப்ளாய் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒரு சேர பெரிய அளவுக்கு கண்காணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கிறோம். அதுவும் ஒரு ட்ரோனே பல வேலைகளை செய்யும். அப்போ 4 ட்ரோன் இருந்துச்சுன்னா ஓவரால் அந்த இமேஜே வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இந்த ட்ரோன்ஸ்னால எவ்வளோ அட்வான்டேஜ்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன்ஸில் இப்போதைக்கு நம்ம வெப்பன்ஸை வந்துட்டு இன்டெக்ட் பண்ணல. ஏன்னா வெப்பன்ஸை இன்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய அந்த பேலோட்னால ரேஞ்ச் வந்துட்டு இப்போதைக்கு குறையும். ஸோ எதுக்கு தேவையில்லாமல் இப்போது ஒரு சுமையோடு சுற்றிக்கிட்டு நம்ம இப்போ வெப்பன்ஸ் இன்டெக்ட் பண்ணல. ஆனால் ஒரு போர் சூழல் வர்றப்போ இஸ்ரேலினுடைய உதவியினால், அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்களுடைய உதவியினால் இம்மீடியட்டாக நம்மளால் வெப்பன்ஸை மார்க் 2 ட்ரோன்ஸில் இன்டெக்ட் பண்ண முடியும். இதில் வந்து ஏர் டு கிரவுண்ட் மிசைல் இருக்குது, ஏர் டு கிரவுண்ட் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரிசிஷன் பாம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதன் மூலமாக எதிரிகளினுடைய நிலைகள் மீது சரமாரி தாக்குதல் வந்துட்டு நிகழ்த்த முடியும்.
ஸோ எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ட்ரோனை வந்துட்டு நம்மளுடைய அர்சனலில் வந்துட்டு நம்ம வச்சுருக்கிறோம் பாருங்கள். நம்ம வந்து ப்ரிடேட்டர் ட்ரோன்ஸ் பற்றி வந்துட்டு பேசுகிறோம், துருக்கியினுடைய அந்த டைரக்டர் ட்ரோன்ஸ் பற்றி வந்துட்டு நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரியே இந்த Mark 2 ட்ரோன்ஸ் மாதிரியே Mark 1 ட்ரோன்ஸை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் சீத்தா அப்படின்ற ஒன்று வந்து ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். கூடிய விரைவில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய Mark 1 ட்ரோன்ஸை Mark 2 ட்ரோன்ஸை வந்துட்டு அப்கிரேட் பண்ண போகிறாங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் எல்லா ட்ரோன்ஸையுமே சேட்டிலைட் கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரி மாற்ற போகிறாங்க, வெப்பன்ஸ் இன்டெக்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. அப்படி மட்டும் Mark 1 ட்ரோன்ஸை Mark 2 அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு லெவல் ஃபயர் பவர் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு வரும். ஒரு போர் சூழலப்போ பாகிஸ்தானினுடைய அந்த ட்ரோன் ஃபோர்ஸை விட சீனாவினுடைய ட்ரோன் ஃபோர்ஸை விட நம்மளோடது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சீனாவினுடைய ட்ரோன்ஸ் பயங்கரமாக தோல்வி அடைஞ்சது அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு வந்திருக்கு. இஸ்ரேலினுடைய அந்த ஆயுதங்கள் எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே வந்துட்டு தெரியும். கூடிய விரைவில் நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கிற அந்த தப்பாஸ் விஏவி வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டிற்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது யூசர் ட்ரையல்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வருங்காலத்தில் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பலம் அடைவாங்க அப்படின்றத எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இப்போயே வந்துட்டு சொல்லிக்கலாம். ஸோ இப்படி இந்தியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கைகளை ஒரு சேர எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானும் சீனாவும் இந்த விஷயங்களை ரொம்பவே வியப்போட பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்தியா இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பேஸில் போயிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அஃபிஷியலாக அதாவது மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அவங்க பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா சம்மந்தமாக. இந்தியா இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்களே, இந்திய பொருளாதாரம் இந்த அளவுக்கு வலிமையாக வந்துட்டு போயிட்டு இருக்குது, இவங்க வந்து மிலிட்ரி அப்கிரேடேஷன் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க. இந்தியாவை எப்படி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்தியாவோட இந்த வளர்ச்சியை எப்படி தடுக்கிறது அப்படின்றதான் அவங்களுடைய டிஸ்கஷனில் முக்கியமாக வந்துட்டு இருக்குது. ஆனால் நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றது இப்போது போய்கிட்டு இருக்கிறத விட மென்மேலும் இன்னும் வரப்போகிற நாட்களில் அதிகரிக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். நம்மளுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஒருத்தவங்க சவால் விடுறாங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக செயல்பட்டு இருக்கிறத விட நம்ம வந்து பல மடங்கு ரொம்பவே வேகமாக செயல்படுவோம். நம்மளுடைய மூளை வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக வந்துட்டு இயங்கும். நீங்களே பாருங்கள், வழக்கமாக அவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு ஒரே மாதிரி ஒரே இதில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு வேலையை வந்துட்டு நீங்கள் முடிப்பதற்கு வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 நாள் ஆகும். ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று குத்திக்கிட்டே இருக்குது, இதை வந்துட்டு நம்ம சீக்கிரம் முடிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வரும், இதை நம்ம சீக்கிரமாக முடித்தா மட்டும்தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் 2 நாளில் முடிப்பீங்க. ஸோ அப்படி தான் இப்போ விஷயங்கள் நடந்து வந்துட்டுருக்கு. சீனா பாகிஸ்தானால் நம்மளுடைய இராணுவம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நீங்கள் எவ்வளோ வேணால் எதிர்பார்த்துக்கோங்க, அதை விட ஒரு படி மேலே பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது பேசுவதற்கு. குறிப்பாக சீனாவுக்கு பலூச்சிஸ்தானில் என்ன நடந்தது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வரப்போகிற வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. ஜெய்ஹிந்த்.